ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்னைக்கு வீடியோவில் நிறையவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு இன்றைக்கான டிப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விண்டோலாம் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் நமக்கு. இதில் இருக்கிற டஸ்ட்டை நம்ம எப்படியோ க்ளீன் பண்ணோம் அப்படின்னா கூட அதை வந்து வெளியில் எடுக்கிறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும். அதை வந்து எப்படி ஈஸியாக இன்றைக்கி க்ளீன் பண்ணி அவ்வளோ டஸ்ட்டும் நம்ம வந்து எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வந்து எடுத்துக்கோங்க. அந்த விண்டோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்து கொஞ்சம் தூரத்துக்கு இந்த ப்ரஷ்ஷை வந்து யூஸ் பண்ணி கொஞ்சமாக அதில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் இந்த மாதிரி வந்து தள்ளி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு நம்ம இது வந்து பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி இருக்கிற டஸ்ட்டை வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு இதை விட சூப்பர் ஐடியா நீங்கள் எங்கேயுமே வந்து பார்த்துட்ருக்க முடியாது. ஸோ பாருங்கள், இப்போது இந்த மாதிரி ஒரு ஒயிட் பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதை வந்து அந்த விண்டோ இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இந்த மாதிரி வந்து வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ரஷ் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு எடுத்தோம் இல்லையா, அது வந்து யூஸ் பண்ணி அந்த டஸ்ட்டு ஃபுல்லாகவே வந்து இந்த பக்கமாக, அதாவது அந்த பேப்பருக்கு மேலே வர்ற மாதிரி இப்படி வந்து தள்ளி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த பேப்பரை ரிவர்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் கீழே இருக்கிற குட்டி குட்டி டஸ்ட்டையும் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணி தள்ளி விட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்ம அதில் இருக்கிற டஸ்ட்டு எல்லாமே வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அப்படியே அந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் வந்து ஒரு ஷேர் கொடுங்க. பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய வீடு வந்து பார்த்திங்கன்னா ரோடு ஓரத்துலேயே இருக்கிறதுனால ரொம்பவே வந்து டஸ்ட்டு ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை கூட நான் வந்து க்ளீன் பண்ணல அப்படின்னா அப்படியே டஸ்ட்டு வந்து சேர்ந்துட்டே இருக்கும். பார்த்தா அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ டஸ்ட்டு வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஈஸியான ஒரு மெத்தடில் நீங்களும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ரொம்ப டேஸ்டியான ஒரு பூண்டு பொடி ரெசிபி ஒரு 6 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து எடுக்கிற கப்பில் ஒரு 1/2 கப் அளவுக்கு இந்த மாதிரி உளுத்தம்பருப்பு வந்து எடுத்துக்கோங்க. குவான்டிட்டி வந்து நீங்கள் அதிகமாக செய்ய போகிறீங்க அப்படின்னா இப்போ நான் சேர்க்குற பொருட்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டபுளாக சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் நல்ல ஒரு வாசம் வரும் பாருங்கள். அது வறுபடும் போது அந்த டைமில் தீஞ்சு போகாமல் நல்ல இந்த கலரில் வர்ற வரைக்கும் வந்து வறுத்துட்டு அதை வந்து தனியாக எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுருங்க. இப்போது இந்த மிளகா வந்து ரொம்ப காரமான மிளகா அப்படிங்கிறதுனால ஒரு 4 வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மிளகா எடுத்துக்கோங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து ஆயில் ஊற்றி வந்து ஃப்ரை பண்ணுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வாரம் 10 நாள் இல்லைன்னா ஒரு 15 நாள் வரைக்கும் தான் நீங்கள் வந்து வச்சு யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் வந்து செய்கிற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து ஆயில் யூஸ் பண்ணாமல் வறுத்துட்டு கடைசியாக நம்ம வந்து பூண்டை மட்டும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து வறுக்க போகிறோம். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் கூட நீங்கள் இதை வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உளுத்தம்பருப்பு அளவு எடுத்தோம் இல்லையா, அதே கப்பில் 1 கப் அளவுக்கு இந்த மாதிரி நாட்டு பூண்டு வந்து எடுத்துக்கோங்க. நல்லா சின்னதாக இருக்கும் பாருங்கள். நாட்டு பூண்டு சேர்த்திங்க அப்படின்னா தான் உங்களோட பூண்டு பொடி வந்து நல்ல வாசமாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே மலை பூண்டு வந்து சேர்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு உங்களுக்கு வாசமும் டேஸ்ட்டும் வந்து கிடைக்காது. ஸோ நல்லா இந்த மாதிரி தீஞ்சு போயிடாமல் நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் இதை வந்து வறுத்து விடுங்க. உங்களுக்கு வந்து பூண்டோட வாசம் நல்லா கமகமன்னு வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பூண்டை மட்டும் தனியாக நம்ம வந்து எண்ணெயிலேருந்து தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம். பூண்டு வந்து ரொம்ப சின்னது அப்படிங்கிறதுனால நான் முழுசாக அப்படியே வந்து சேர்த்துட்டேன். கொஞ்சம் பெரிய சைஸ் பூண்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 தட்டு தட்டிடுங்க. அந்த இடிகள் வந்து யூஸ் பண்ணி ஒரு 2 தட்டு தட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரிஞ்சிரும். அதாவது ஒன்றும் பாதியமாக பிரிஞ்சிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வறுக்கிறதுக்கு, அதாவது எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா ஃபேன் காற்றுல ஆறுனதுக்கப்புறம் பூண்டு எடுத்து உடச்சி பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு உதிரி உதிரியாக வரும். நல்ல மொறுன்னு இருக்கும். இப்போது இந்த மாதிரி ஒரு மிக்ஸி கப் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து உளுத்தம்பருப்பு, மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு சேர்த்து அரைச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இதை நல்லா வந்து ஒரு பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டை வந்து உள்ளே சேர்த்துட்டு ரொம்ப பொடியாக, அதாவது நைஸாக அரைச்சிடக்கூடாது. ஒரு 2-3 தடவை நீங்கள் வந்து பல்ஸ் மோடில் போட்டு எடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து போதும். பூண்டோட ஃப்ளேவர் வந்து நல்லா கமகமன்னு உங்களுக்கு தூக்கலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே குட்டி குட்டியாக பூண்டு வந்து உடஞ்சும் உடையாமையும் நிறையா இருக்கும். ஸோ சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ் கூடலாம் வந்து வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும்.
ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஃபேன் காற்றுல ஆறுனதுக்கப்புறமா நல்ல ஒரு கண்ணாடி பாட்டிலில் காற்று போகாத மாதிரி போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் கூட உங்களுக்கு வந்து இது கெட்டு போகாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். கொட்டாங்குச்சி யூஸ் பண்ணி பூண்டு பொடி சேர்த்து ரொம்ப அட்டகாசமான ஒரு இட்லி ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம வந்து பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கொட்டாங்குச்சி வந்து எடுத்துக்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதுக்குள்ளே வந்து கொஞ்சமாக வந்து நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இட்லி வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதுக்காக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு இட்லி இது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம நெய் அப்ளை பண்ணிட்டோம் இல்லையா, அதுக்கப்புறமா கலந்து வச்சுருக்கிற இட்லி மாவுலேருந்து ஒரு கரண்டி ஃபஸ்ட்டு நம்ம இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாவுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக இப்போ ரெடி பண்ணி எடுத்தோம் இல்லையா பூண்டு பொடி, அதை வந்து சேர்த்துக்கலாம். கெஸ்ட்டு யாராச்சும் வர்றாங்க அப்படின்னும் போது கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். இதுக்கு எந்த விதமான சட்னி சாம்பார் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இதுக்கு வந்து சட்னி சாம்பாரே வந்து தேவைப்படாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் இந்த பூண்டு பொடி மட்டுமே நமக்கு போதும். பாருங்கள், இப்போ இந்த இட்லிக்கு மாவு நம்ம ஊற்றியாச்சு இல்லையா, இதை வந்து இந்த மாதிரி ஒரு இட்லி பாத்திரத்துக்குள்ளே வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இதை வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வேக விடுங்க. ஏன்னா இது வந்து நம்ம கொட்டாங்குச்சியில் சேர்த்துருக்கிறதுனால இதில் வேகிற இட்லி வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் நமக்கு. சின்ன சின்ன கொட்டாங்குச்சியாக இருந்தது அப்படின்னா ஒரு 5 இட்லி வரைக்கும் கூட நீங்கள் ஒரே டைமில் ஊற்றி வைக்கலாம். இதை அப்படியே நம்ம வந்து சுட சுட இறக்கி வச்ச கையோடையே கொஞ்சமாக வந்து நெய் மேலே சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பூண்டு பொடி, அதிலேருந்து கொஞ்சமாக இப்படி வந்து மெதுவாக மேலே வந்து தூவி விடுங்க. கடையில் கூட உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் கிடைக்கவே கிடைக்காது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் உங்கள் கிச்சனில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அந்த கொட்டாங்குச்சிக்குள்ளேயே நம்ம ஃபஸ்ட் டைம் மாவு சேர்க்கறதுக்கு முன்னாடி நெய் வந்து அப்ளை பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த கொட்டாங்குச்சியில் வந்து ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக வழுக்கிட்டு வந்துடுது பாருங்கள். நல்ல கம கமன்னு அவ்வளோ அருமையாக இருந்தது. இது வரைக்கும் நீங்கள் செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீசஸாக அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து பருப்பு பொடி தூவி குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சாரீஸ்லாம் நம்ம வந்து ஹேங் பண்ணி வைக்கும்போது அந்த சாரீஸ் வந்து அந்த ஹேங்கரில் வந்து நிற்கவே நிற்காது. ஸோ காட்டன் சாரீ மட்டும்தான் அந்த ஹேங்கரில் நிற்கும். மற்ற எல்லா சாரியுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சறுக்கிட்டு வந்து விழுந்துடும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்போது நமக்கு வந்து ஸ்பேஸ் அடைக்காமல் நம்ம நினைக்கிற சாரியை நினைக்கிற டைமில் வந்து எடுக்கிற மாதிரி இப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைங்க. இப்போ இதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஹேங்கரும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளிப்பு நம்ம ஷர்ட்டெல்லாம் வாங்கும்போது அதில் வந்து அங்கங்கே ஃபிட் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, மடித்து அந்த கிளிப்பு தான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஹேங் பண்ண சாரீ வந்து கீழே வழுக்கிட்டு வந்து விழாமல் இருக்கிறதுக்கு இந்த கிளிப்பு தான் இன்றைக்கி நம்ம வந்து யூஸ் பண்ணி டிப்ஸ் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஹேங்கரில் நம்ம வந்து சாரியை போட்டு விட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி சாரீலாம் நம்ம போட்டோன்னே கொஞ்சம் நேரத்துலேயே சறுக்கிட்டு வந்து கீழே விழுந்துடும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி கிளிப்பு வந்து நீங்கள் இந்த மாதிரி சாரியை ஹேங் பண்ணினதுக்கு அப்புறமா கிளிப்பை வந்து மேலே போட்டு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாரீ கீழே வந்து வரவே வராது. ஷர்ட்டு வந்து வாங்கும்போது இந்த மாதிரி வர்ற கிளிப்பெல்லாம் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து துணியெல்லாம் காய போடுறீங்க அப்படின்னாலும் அதுக்கெல்லாம் கூட நீங்கள் இந்த கிளிப்பு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து நிற்கும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து 3 கிளிப்பு நான் வந்து போட்டு விட்டுருக்கேன். இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம ஹேங் பண்ணிட்டோம் அப்படின்னா சாரீ வந்து வழுக்கிட்டு கீழே வரவே வராது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஹேங் பண்ணிடலாம். இதே மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணுற ப்ளவுஸு, ஷாலு இந்த மாதிரி எது வேணும்னாலும் நம்ம வந்து ஹேங் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சாரீக்கும் வந்து நான் 3 கிளிப்பு வந்து போட்டு விட போகிறேன். இந்த மாதிரி ஹேங் பண்ண சாரீஸ் எல்லாம் நீங்கள் வந்து தனித்தனியாக ஹேங் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து கிடைக்காது. பீரோவில் இடம் வந்து அடைச்சிக்கிட்ட மாதிரி இருக்கும். இப்போது ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஹேங் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற எல்லா சாரீஸையுமே வந்து ஒரே ஹேங்கர்லேயே எப்படி வந்து ஸ்ட்ரைட்டாக போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு வளையல் எடுத்து அந்த ஹேங்கரில் இப்படி வந்து போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு சாரீ வந்து ஹேங் பண்ண போகிறோம் இல்லையா, அதை வந்து அந்த வளையல்லையே வந்து மாட்டி விடுங்க. அப்போது உங்களுக்கு இன்னொரு சாரியும் இதிலேயே வந்து ஹேங் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ 3ஆவதாக இன்னொரு சாரீ வந்து போட போகிறீங்க அப்படின்னா இந்த 2வது நம்ம மாட்டுறோம் இல்லையா ஹேங்கரு, அதுக்குள்ளே நீங்கள் ஃபஸ்ட்டு போட்ட வளையல் மாதிரி இன்னொரு வளையலை வந்து செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு கீழே வந்து ஒரு சாரீ நீங்கள் போட்டு வைக்கலாம்.
இதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் எத்தனை சாரீ வேணும்னாலும் ஆர்கனைஸ் பண்ணலாம். ஒரு சாரீ மாட்டும் போதும் ஒரு வளையல் வந்து மாட்டி விட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.